பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைய நிலை சமூகத்தில் பார்த்தால் மனிதனுக்கு மதிப்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், என்னை கேட்டால் இல்லை என்று தான் சொல்வேன். குறிப்பாக இமாம்களுக்கு மதிப்பு இருக்கிறதா மக்களிடத்தில், உலமாக்களுக்கு இருக்கிறதா? அல்லாவிடத்தில் இருக்கிறது, ஆனால் மக்களிடத்தில் இருக்கிறதா, சமூகத்தில் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கான ஹதியாவை எடுத்துக்கங்க, நமக்கான சம்பளத்தை எடுத்துக்கங்க, நமக்கான தொஹ்ஃபா அன்பளிப்பை எடுத்துக்கங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தன்னைத்தானே இழிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீர்கள். எந்த அளவிற்கு நாம் பலகீனமாக ஆகிவிட்டோம், எந்த அளவிற்கு நாம் லேசானவர்களாக கருதப்படுகின்றோம். இன்னைக்கு கோயிலில் பூசாரியாக இருக்கக்கூடிய நண்பர், அன்பர், தோழர், சகோதரர், மாற்று சகோதரர், அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? அதே போன்று கிறிஸ்தவ ஆலயங்களில் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதருக்கு எவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ மதிப்பாக வைத்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு பள்ளியை பார்த்தோ, ஏதோ ஒரு மக்தபை பார்த்தோ, ஏதோ ஒரு மதரசாவை பார்த்தோ, ஏதோ ஒரு நிஸ்வானை பார்த்தோ நான் சொல்கிறேன் நினைக்காதீர்கள். எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு என்ன பயம்? சம்பளத்தை உயர்த்தி கேட்டதற்கும் போனஸ் தரவில்லை என்று சொன்னதற்கும் ஒரு மாதத்துடைய சம்பளம் ஒரு புறத்திலும் ஒரு வருடத்திலும் கொடுத்ததில்லை. ரமலானுடைய சம்பளம் ஒரு நிறுவனம், அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நான் வேலை செஞ்ச சில நேரங்களில் அந்த நிறுவனத்துக்கு கீழே நான் கேட்டதற்கு மன்னிப்பு கேட்டார்கள். அதோட நம்ம நிறுத்திட்டாங்க, நம்முடைய தோழியை முடிச்சுட்டாங்க. இதுதான் உலக நிலவரம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் எங்கிருந்து இறங்கும்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒன்று மட்டும் உறுதியானது, சத்தியமானது, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக என்னை போன்றவர்களுக்கு, என்னை போன்ற உலமா பெருந்தகைகளுக்கு, இமாம்களுக்கு மதிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், உயர் பதவி இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே எதுவுமே கிடையாது. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பயானோ ஒரு கருத்தோ கிடையாது. இன்று பிராணிகளுடைய மோகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. குறிப்பாக பிராணின்னு எடுத்துக்கிட்டாவே மனிதனுடைய மோகம் எந்த பிராணியின் மீது அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலே சிரிப்போம். நாயின்னு சொல்லுவோம். சில நாய் இருக்கு பாருங்க, வீட்டில் கூட இருக்கும், அடங்காத நாய்கள். யாருடைய பேச்சை கேட்கலையோ, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காதவங்க நாயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பயன்படுத்தப்படுகின்ற அந்த நாய்க்கான மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சமூகத்தில் ரொம்ப கூடிக்கிட்டு இருக்குது. சில இடங்களில் பார்க்குற அல்லது சில இடங்களுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கணவர் கூட அந்த இடத்துக்கு போக முடியாது, வீட்டில் பெட்ரூமுக்கு. ஆனால் நாய் போயிட்டு வருமா? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா நான் நாயை பார்த்துருக்கேன், நாயை வளர்க்கலை. நான் மார்க்கத்தில் நாய் வளர்க்கலாமா என்று கேட்டால் அது கூடாது என்ற ஃபத்வாக்கள் தான் எல்லா உலமா பெருந்தகைகள் கூட ஹதீஸை வைத்து, குரானை வைத்து, ஆய்வை வைத்து சொல்வார்கள். ஆனால் கூடும் என்ற பட்சம் எங்கே வரும் என்று சொன்னால், அந்த சபீல், அந்த பாப் எங்கே இருக்குன்னா, நிறைய சொத்து வச்சுருக்குறோம், நிறைய பெரிய வயல் வச்சுருக்குறோம், வயல் பூரா கனிகளும் காய்களும் இருக்கின்றன. ஒரு மனிதனால் கவனிக்க முடியாது என்ற பட்சத்தில் அதை பாதுகாப்பதற்காக நாயை தேவைக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் மார்க்க சட்டம் என்பதாக எனக்கு தெரிந்த ஷரியத்தை நான் சொல்கின்றேன், என்னுடைய கருத்தாக, என்னுடைய கூற்றாக. அப்படிப்பட்ட நாயை இன்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், ரூம்களில், அறைகளில், ஹால்களில், சமையலிடங்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டு பொருளை வாய் வச்சுட்டா என்ன செய்யறது? இவனு தின்னுப்பான், அதைக்கும் தீர்த்துவான், இவனு தின்பான். சொந்த குழந்தைகளை தீர்த்துனானா என்று தெரியாது, சொந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டினானா என்று தெரியாது. பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. வருத்தத்தோடு இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். இன்று மனிதர்களுக்கு கூட ஒரு மரியாதை இல்லை, ஆனால் குறிப்பிட்ட சில பிராணிகளுக்கு மரியாதை இருக்கிறது சொன்னால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்?
உலகத்திலேயே சிறந்த படைப்பு மனிதன் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் ஜபூர் இன்ஜீல் தௌராத் இன்னைக்கு எல்லா இறை வேதங்களும் சொல்லுகின்ற விஷயம் என்ன? அல்லாஹுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனிதன் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இன்று நம்முடைய மோகம், நம்முடைய பற்று, நம்முடைய அன்பு, நம்முடைய வெறி எங்க போகுதுன்னா சில பிராணிகள் மீது போகுது. மற்ற பிராணிகளை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். காரணம், எல்லா பிராணிகளை விட முதல் இடத்தை பிடித்த பிராணி என்று சொன்னாலே அது நாயின்னு தான் சொல்லுவாங்க. நாயின்னு சொன்னாவே ஒரு திட்டுன்னு நினைப்போம் நம்ம. போடா நாயின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எவனையும் நான் திட்டேன்னு அர்த்தம். உண்மையிலே முன்னால் உள்ளவன் எவனை பார்த்து நான் திட்டுகின்றேனோ அவனுக்கு ரோஷம் இருந்தால் கோவப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு பிராணி அது, நஜீஸான பிராணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்முடைய வீட்டில் வளர்த்துட்ருக்கோம். இது எங்கே ஜாயிஸாகும், எப்படி அல்லாஹ்வுடைய அருளான மழை கொட்டும் என்பதெல்லாம் நாம் விளங்கிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். தஹூரு இனாஇ அஹதிக்கும், உன்னுடைய வீட்டு பாத்திரங்கள் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், இதா வலக ஃபீஹில் கல்பு, ஒருவேளை அந்த பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால், ஐயகசிலஹு, அந்த பாத்திரத்தை கழுவிக்குங்க, சபஅ மர்ராத்தின் 7 முறை கழுவுங்கன்னு சொல்றாங்க. நாய், வீணா போன நாய் உள்ள வந்து நம்முடைய பாத்திரத்தில் வாய் வச்சுச்சுன்னா 7 முறை 7 தடவை கழுவ வேண்டும் என்பது மார்க்க சட்டம். ஊலாஹுன்ன பித்துராபி, அதில் முதல் தடவை மண்ணை போட்டு நல்லா தொடச்சிக்குங்க, கழுவிக்குங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் இருக்குது, முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது, அஹ்மதில் இருக்குது, அபூதாவுதில் இருக்குது, பைஹக்கியில் இருக்குது. ஒருவேளை அந்த நாய் திட உணவில் கட்டியான உணவில் வாய் வச்சிருச்சுன்னா, திட உணவில் வாய் வைத்து விட்டால், நாய் வாய் வைத்த பகுதியையும் அதன் சுற்றுப்புற பகுதியையும் நீக்கிவிட்டால் மற்ற உணவுகள் சுத்தமானது என்பதாக மார்க்க அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்கு அந்த கன்றாவி நாயை கொண்டு வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே விடணும்? 7 தடவை கழுவிட்டு இருக்கணும். ஒரு தடவை கழுவுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன்மார்கள் தான் கழுவுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. என்ன கேட்டுறாதீங்க, உங்கள் வீட்லேயுமா ஆகுதுன்னு. வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தர சில சமயங்கள் அதுவும் ஆகுது தான். என்ன செய்கிறது? கட்டிட்டு வந்தவங்களும் சரியில்லை, நம்ம பெற்றதும் சரியில்லை. அப்போ என்ன செய்யணும்? எங்கெங்க எல்பி ரோட் பள்ளி இமாம கோப்பத்தட்டை கழுவிட்டு இருக்காருங்க, அம்மாவுக்கு செய்தாலும் நண்பன் நினைக்கலாம். என்ன சொல்கிறதோ. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, தயவு செய்து இந்த கன்றாவி நாயை வந்து வளர்க்குறதை விட்டுருங்க. அல்லாஹ் நமக்கு அருள்மலையை பொழிய வைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் அருளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவான். எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பான். இவனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த நாயை வீட்டில் இருக்கக்கூடிய வெளியே போயிடுவான். அந்த நாய் சொல்கிறது, வீடெல்லாம் சுற்றும், எதை பார்த்தாலும் வாய் வைக்கும். தட்டில் வாய் வைத்தா அது 7 தடவை கழுவணும். துணியில் வாய் வச்சா அது ஒரு மசாயில் இருக்குது, சட்டம் இருக்குது. எதுக்கு இந்த பிரச்சனை? 2வது, மலக்குமார்கள் உள்ளே வருவாங்களா? மலக்குமார்களை பற்றி நாம் ஹதீஸில் பார்த்துருக்கோம். உருவப்படங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு இவனை வச்சுக்கிட்டு எதுக்கு? இவனே ஒரு பலா முசீபத். காலையில் போக முடியலங்க, ஃபஜருக்கு போக முடியல. ஃபஜருக்கு போகும்போது எத்தனை நாய், எது நாயின்னு தெரியல, எது கொண்டு வருதோ அது என்னன்னு தெரியல. கண்ட நாயை கொண்டு வருது. அல்லாஹ் தான் எல்லாரையும் திருந்துறதுக்கான ஒரு தௌஃபீக்கை தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.